அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரிய ஆன்மீகம் யூடியூப் சேனல். நாளைய தினம் புத்தாண்டு பிறக்க போகுது. ஒரு பொட்டு கூட தங்கம் சேரவே மாட்டேங்கிங்க. அடகு வைத்த நகையை மீட்கவே முடியல அப்படிங்கிறவங்க புத்தாண்டின் முதல் நாள்ல இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் தான். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், பூஜை பொருட்கள் வாங்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், அந்த பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் முறையாக செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தங்கம் ஒரு முக்கியமான முதலீடு செய்யக்கூடிய ஒரு பொருளாகவே ஆயிடுச்சு. அதிலும் குறிப்பாக முதலீடு அப்படிங்கிறது நீங்கள் ஒன்னே சொல்லுவீங்க, அதெல்லாம் நிறைய வச்சிருக்கிறவங்க தான் அப்படி சேவ் பண்ணுறதுக்காண்டி திருப்பி திருப்பி வாங்கி வைப்பாங்க. நாங்கள் நடுத்தரமாக இருக்கிறோம், எங்களுக்கு குழந்தைகளை திருமணம் பண்ணி கொடுக்கறதுக்கு தேவையான அளவே தங்கம் இல்லையே, நாங்கள் இதை செய்யலாமா? தாராளமாக எல்லாருமே செய்யலாம். தங்கம் இருக்கிறவங்களும் செய்யலாம். கொஞ்சம் கூட என்கிட்ட இல்லைங்க, இனிமேலாவது நான் நிறைய சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறவங்களும் செய்யலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை அக்ஷய திருதி அன்னைக்கும் செய்யலாம். அதை மாதிரி மாதம் மாதம் வரக்கூடிய திருதியை திதி அன்னைக்கும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இதற்கு தேவையான பொருள், ஒரு பஞ்சபாத்திரம் வச்சுருப்பீங்க இல்லையா, அதாவது பூஜையில் பஞ்சபாத்திரம் வச்சுருப்பீங்கள்ல, அந்த உலோகம், அதாவது செம்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த உலோகத்தாலான ஒரு சொம்பு பாத்திரம் வேணும். அதில் தண்ணீர் ஊற்றிக்கோங்க. நிறக்க தண்ணீர் ஊற்றிட்டு சிறிதளவு மஞ்சள் தூள் போடணும். மஞ்சள் தூள் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக, அதாவது ஒரு 2-3 கல் அளவுக்கு உப்புக்கள் போட்டுக்கோங்க. உப்புக்கள் போட்டுட்டு வாசனை திரவியங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது இருந்ததுன்னா, சந்தனாதி தைலம், அதை மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜவ்வாது, இது மாதிரி வாசனை திரவியங்கள், அத்தர் வகைகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த வாசனை திரவியங்களை அதில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எதுவுமே வாசனை திரவியங்கள் இல்லை அப்படிங்கிறவங்க சந்தனம் இருந்தால் சந்தனத்தை ஒரு வில்லையோ அல்லது பொடியோ கொஞ்சம் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதற்கு மேலே வில்வ இலை அல்லது துளசி இலை அல்லது தாமரை பூ இருக்குல்ல, தாமரை பூ போட்டுட்டு அதை உங்க முன்னாடி எடுத்து வச்சுட்டு, முதல்ல வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து அதை முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஓம் ஸ்வர்ண குபேராய நமக, ஓம் ஸ்வர்ண குபேராய நமக என்னும் மந்திரத்தை 111 முறை சொல்லணும். சொல்லிட்டு அந்த தண்ணீரை உங்கள் வீட்டோட வடகிழக்கு மூலையில் கொண்டு போய் வச்சிடணும். இதை எப்பெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை செய்வதாக இருந்தால் காலை பிரம்மமுகூர்த்த நேரத்தில் செய்யணும். அதன் பின் காலை 6 to 7 செய்யலாம், இல்லை மதியம் 1 to 2 செய்யலாம், அல்லது மாலை 6 to 7 அல்லது இரவு 8 to 9 இந்த நேரத்தில் செஞ்சுட்டு குறைந்தது 48 நிமிடங்கள் உங்கள் வீட்டோட வடகிழக்கு மூலையில் அந்த பாத்திரம் இருக்கணும். அதன் பிறகு அதில் இருக்கக்கூடிய பூ, அதாவது நீங்கள் துளசி போட்டிருந்தாலும் சரி, வில்வம் போட்டிருந்தாலும் சரி, தாமரை போட்டிருந்தாலும் சரி, அதையெல்லாம் எடுத்து சாமியோட பாதத்தில் வச்சுட்டு அந்த தண்ணீரை உங்கள் வீட்டை சுற்றி தெளிச்சு விடுங்க. அதே போல் அந்த தண்ணீரில் நீங்கள் சில்லறை நாணயம், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது தங்கப்பொருளை போட்டதாக இருந்தாலும் தாராளமாக போட்டுட்டு அதன் பிறகு எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் பத்திரமா வச்சிடணும். நான் ஏன் அதை முதல்ல உங்களுக்கு சொல்லலை அப்படின்னா, தங்கப்பொருள் போட்டு மறந்து போய் அந்த தண்ணீரை தெளிக்கிறேன்னு அதை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. உங்களால் கவனமாக அதை கையாள முடியும் அப்படின்னா தங்கம் அல்லது வெள்ளி அல்லது நீங்கள் சில்லறை நாணயங்கள், உலோக காயின் சொல்கிறல சில்லறை நாணயங்கள் ஏதாவது தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா கூடுதல் சிறப்பு. ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த ஒரு விஷயத்த வருடத்தின் முதல் நாள் நீங்கள் செய்யும் போது தரித்திரம் அறவே நீங்கும், தங்கம் சேரும், அடகு வைத்த நகையை உங்களால் மீட்க முடியும். இந்த தண்ணீரை தவறாம வீட்டுடைய ஒவ்வொரு மூலைகள்லையும் தெளிச்சு விடுங்க. நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க, நிச்சயமா நல்லது நடக்கும். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர். மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.